சென்னை ஹார்பர்ல 2 கண்டெய்னர் ஃபுல்லா கன் இறங்கிருக்கு. மிச்சதெல்லாம் கம்மி மாத்தப்போ பிஜிலி இறங்கிருக்கா? நான் என்ன பட்டாசு கடையா போட்டிருக்கேன்? இல்லீகலா கன் இறங்கிருக்கு. அவங்க எப்படியாச்சும் கன் கல்ச்சர் இந்தியாக்குள்ள வரணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும். கரெக்ட் சார். அவங்கள கடை போட விடாம நம்ம தடுக்கணும். அவங்க அதெல்லாம் கடை போட்டு விற்க மாட்டாங்க. ஏன் ஆன்லைன்ல விற்க போறாங்களா? முதல்ல என்ன பேச விடுங்க. பேசுங்க பேசுங்க. அவங்க அந்த கன்னெல்லாம் எங்கேயாச்சும் பதுக்கி வச்சு பிளாக் மார்க்கெட்ல தான் வியாபாரம் பண்ணுவாங்க. பிளாக் மார்க்கெட்னா எல்லாமே கருப்பு கருப்பா பிளாக்கா இருக்குமா? அடிச்சி அது இல்ல சார். அவங்களாம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல போட்டாலே வியாபாரம் ஆகாது. எப்படி பிளாக் மார்க்கெட் வியாபாரம் ஆகும்? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. இல்ல வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லாம் போகாது. எனக்கு தெரிஞ்ச பல்லவாறு மார்க்கெட்ல சூப்பரா போகும். ஆமா, அங்க போய் வித்து வந்துரு. சார் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு சார், விற்க முடியல சார். சும்மா இருங்க. இந்த கன்னு மக்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப ஆபத்து. எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம்? சப்பா அதுக்கு தான் இந்த மீட்டிங். சரி எல்லாரும் சீரியஸ் ஆகுங்க. சொல்லுங்க. நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் சூசைட் ஸ்குவாடா மாறணும். பப்ஜி ஸ்குவாட் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சூசைட் ஸ்குவாட்? ஹே அமைதியா இரு. கரெக்ட் சார். சார் சொன்ன மாதிரி நம்ம சூசைட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க கேட்கணும். அப்ப போய் கிட்ட பேச போறோமா? மேபி. நில்லு. நீ எங்க போற? பிரதர் என்ன தடுக்காதீங்க பிரதர், நான் சாக போறேன். நீ எதுக்கிட்ட சாக போற? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பிரதர். என்ன யாரும் தடுக்காதீங்க, நான் சாவறேன். அவனை யூஸ் பண்ணிக்கலாம்ல இந்த பிளானுக்கு. ஆமா, உங்க பொண்ணு பத்தி யூஸ் பண்றதுக்கு அவனையாவது உருப்படியா யூஸ் பண்ணலாம். போய் கூட்டாங்க போங்க. ஆனா சார், அவன் மூஞ்சி பார்த்தாலே நிறைய ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பான் போல இருக்கு. சப்பா கடைசி வரைக்கும் சொல்றத பண்ண மாட்டானுங்க போல. நான் என்ன தற்கொலை பண்ணிக்குவா? சார் வேணாம் சார். சூப்பரா இருக்குல்ல கிளைமேட்? சூப்பரா இருக்கு. உன் தோடு செருப்பெல்லாம் கலக்கலா இருக்கு. என்ன மேட்ரு? மாலதி மாலதி மாலதி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது மாலதி. வாழ முடியலனா போய் சாவுங்க ப்ரோ. ஏங்க நான் தான் உங்ககிட்ட பேசலைங்க, நான் அவகிட்ட பேசுறேன். அவதான் உங்ககிட்ட பேச விருப்பப்படலன்னு சொல்றாள். ஏங்க அவங்க விருப்பப்படலாம் என்னங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க. அவளே பேச மாட்டா போடா. ஏங்க இங்க பாருங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நானா வந்து மன்னிப்பு கேக்குறல, அப்புறம் என்னங்க? உன்னை யாரா கோபப்பட வேணான்னு சொன்னா? போடா. இங்க பாருங்க மாலதி, அங்க பாக்காத இங்க பாரு. ஏங்க இவ்வளவு ஏங்க நான் பண்ணாத தப்பு கூட அவங்க காலைல வந்து நான் சாரி கேக்குறல, அப்புறம் என்னங்க? யாருக்கு வேணும் அவன் சாரி? ஏன் மாலதி, கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாம உன்னை தேடி தேடி உன் பின்னாடியே சுத்தி வரனே, அது ஏன் புரியலையா மாலதி? ஏன் மாலதி இப்படி பண்ற? ஏன் மாலதி என்ன பிரேக்கப் பண்ண? ஏற்கனவே நான் சாகணும் இருந்தவன வாழணும்னு ஆசை வந்தது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். நான் ஆல்ரெடி மென்டலி டிஸ்டர்ப் பேஷண்ட் மாலதி. எனக்கு தெரியும் நீ ஒரு பைத்தியம்னு, எனக்கு அப்பவே தெரியும். பைத்தியம் தெரிஞ்சதால தான் நான் லவ்வே பண்ணேன். எப்படி 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 எப்படி? ரகுவோட ரிப்போர்ட் பார்த்ததுல அவனுக்கு கோவம் அதிகமாகவே வரும். இவன் மேலே தப்பு இல்லாமல் மற்றவங்க மேலே தப்பு இருந்தா இவன் சாரி கேட்கவே மாட்டான். மற்ற மனுஷங்களை மாதிரி சாதாரணமாக அவன் பார்த்தது எதுவுமே இல்லை. மொத்தத்தில் அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாமே அதிகமாகவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மற்ற மனுஷங்களை மாதிரி அவன் கிடையாது. எப்படி டாக்டர் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான குணத்தோட இருக்கான்? சின்ன வயசுலேருந்தே அவன் தனியாக தான் வளர்ந்தான். சாதாரணமாக நம்மளை மாதிரி எந்த மனுஷன் பார்க்காதனால அவனோட குணம் மட்டும் தனியாகவே தெரியுது. இதெல்லாம் மாறுமா டாக்டர்? மாறலாம், இல்லை மாறாமல் அப்படி கூட இருக்கலாம். ஒருவேளை நம்மள மாதிரி சாதாரண ஆளும் கூட பழகுனா கொஞ்சமாச்சும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் தான் அவனை மாற்றணும். அப்பா மட்டமான ஃபிளாஷ்பேக் தான். ஆனா இப்போ நீ அப்படி இல்ல. நீ மத்த மனுஷங்க மாதிரி இல்லனால தான் நான் உன்னை லவ் பண்ணேனே. ஆனா அந்த லவ்வே உன்னை மத்த மனுஷங்க மாதிரி மாத்திருச்சு. சோ நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு. என்ன ஆளை விடு, நான் வரேன். ஐயோ மாலதி அப்படி சொல்லாத மாலதி. மாலதி என்னை விட்டு போகாத மாலதி. இதுக்கு மேலேயும் நான் லைஃப்ல இருந்தனா நீயும் மாறிடுவ நானும் மாறிடுவேன். அதனாலதான் என் மனசை இப்பவே நான் மாத்திக்கிட்டேன். ஐயோ மாலதி என்னை விட்டு போகாத மாலதி. மாலதி ஆபரேஷன்ல நம்ம டீம்ல இருந்து யாராவது இழக்கிறதுக்கு பதிலா சார் அப்ப இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, அவனுங்க நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. நம்ம டீம் மொத்தமா காலி பண்ணிடுவானுங்க. இவன் சாகிறதுக்கு தான் ஆசைப்படுறான். ஆமா சார், இவனை இந்த ஆபரேஷன்ல இன்க்ளூட் பண்ணிடுறேன். கண்டிப்பா சார். சார் எனக்கு எப்ப சார் சாவு வரும்? வரும்பா, ரொம்ப சீக்கிரமாவே வரும். நான் சொல்ற வேலையை நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சுன்னு வச்சுக்கோ, நீ உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்கு.
ஐயோ சார், ஒருவேளை என்னால இந்த வேலையை செய்ய முடியலனா நாங்களே உன்னை கொன்றுவோம். இல்லப்பா, நீ வேலையை முடிச்சிட்டு கூட அங்கே நில்லு, அவனுங்களும் உன்னை கொன்றுவானுங்க. சார் நான் போறேன் சார். ஒண்ணு நான் பழையபடி பைத்தியமாகணும், இல்ல நான் சாகணும். ஒண்ணு பழையபடி பைத்தியமாகணும், இல்ல நான் சாகணும். ஒண்ணு பழையபடி பைத்தியமாகணும், இல்ல சாகணும். அவன் பாவம் சார், எல்லாம் லவ் பண்ணும்போது தான் பைத்தியமாவாங்க. ஆனா இவன் லவ் பண்ணி பைத்தியமாயி இப்ப சரியாவதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். போலீஸ்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நானு நீ என்ன பேசுறேன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நீ பேசிக்கிட்டு சரி, இருக்க. வா, சார். போய் 2 பேரும் ஃபர்ஸ்ட் நீ என்ன சரி சார், பேசுறீங்க அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க சார். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. ஆமாப்பா, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்காது போல, ஊருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய், நான் அதை சொல்லல. ஓ, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். ஒரு வாரத்துக்குள்ள எப்படிப்பா கிளியர் பண்ண முடியும்? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, நீ என்ன பண்ற, இந்த கன்ஸ்ல எல்லாத்தையும் ரேண்டமா வீட்டு முன்னாடி போட்டு போயிடு. அப்ப என்ன ஆகும், துப்பாக்கியே தேவைப்படாதும் கூட தேவை அதிகரிக்கும். அவங்க அந்த இடத்துக்கு போய் கையிலேயே வச்சுக்கின்னு வேற துப்பாக்கிகளை என்ன பண்றது? நோ 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 எப்படியும் ரீலோட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்துதான் ஆகும். அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மளோட பிசினஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். கரண்ட் வேல்யூ கூடும். கரெக்ட். நான் உடனே என்ன பண்றேன், உடனே கிளம்பி போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வந்து வேணும்னா வா, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் டேய், இவன் சாப்பிட்டு வரன்னு போறான். The worst guy. குடோனு நல்லா இருக்குல்ல, எவ்வளோ பெரிய இடம். டவர் கிடைக்குதா? கிடைக்கலையே. ஹலோ சார். சார் என்ன கேட்க மாட்டேங்குது சார்? கேக்குதா சார்? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் சார். டேய் பாத்துடா, அங்க நிறைய சிசிடிவிலாம் இருக்கு சார். செத்ததுக்கு அப்புறம் சிசிடிவில வந்தா என்ன, வரலனா என்ன சார்? டேய், உன்னை பத்தி நியூஸ்ல ஏதோ போட்டா பரவாயில்லையா உனக்கு? சார் என்னால பிரச்சனை இல்லை சார். செத்ததுக்கு அப்புறம் என்ன சார் பிரச்சனை சார்? ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் மாலதி கிட்ட மட்டும் எல்லாம் நான் பைத்தியக்காரத்தனமா தான் பண்ணேன்னு சொல்லிடுங்க சார். டேய், நான் இப்ப 5 எண்ணுவேன், அதுக்குள்ள போய் நீ 5 வேணா 7 ராசரி நம்பர் டோனி. டேய், அவன் சொல்றது கேட்காதீங்க. 10. ஏன் 10 சர்ஜன் நம்பரா? பைத்தி சார் 12. 12 யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். யாரு? ஏன் நம்பர்? சோ இவராசிங்கடா. சார் நான் பவுலிங். சோபா. டேய், நான் இப்ப 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ அந்த போன்ல இருக்கிற பட்டனை அழுத்திரு, எல்லாமே பெஸ்ட் ஆயிரும். பிளாஸ்ட். ஓகே சார். 5 4 3. ஏய், அடுத்த ரவுண்ட் வந்துடுறேன். ஏதோ சத்தம் கேக்குது சார், யாரோ வர மாதிரி இருக்கு. அப்ப அழுத்துடா, உடனே அழுத்து. சார் நீங்க 3 2 1 சொல்லுங்க, நான் அழுத்துறேன். ஐயோ 2 1 அழுத்துறா. இவ்வளவு ஃபாஸ்டா சொன்னா யார் சார் அழுத்த முடியும்? சப்பா. டேய், யாரா நீ? இருங்க பிரதர். அழுத்துடா. டேய் அழுத்துடா, டேய் அழுத்துடா. சார் ஒருவேளை நான் அழுத்தி அவன் செத்து நான் சாகாம போயிட்டா அவன் யார் சார் கொல்லுவா? டேய் நானே உன்னை வந்து கொல்றேன்டா. டேய் அழுத்துறா. அப்ப ஓகே சார், அப்ப 3 2 1 சொல்லுங்க. சரி ஓகே 3 2 1. அதான் 3 2 1 சொல்றாங்க. அப்ப அழுத்து. அப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆபரேஷன்ல 50% தான் சக்சஸ் ஆயிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? 50% தானா? நம்மளுக்கு பொருள் கிடைக்கல. ஆனா வீரட்டா சீராஜா எப்படிப்பா? நம்ம அனுப்பணுமே ஒருத்தன், அவன் பண்ண வேலைடா அது. 2 பேரும் தூக்கிட்டீங்களா? மயக்கத்தில் இருக்கானுங்களா? தூக்கம் இல்ல, மயக்கத்துல இல்ல. நம்ம அனுப்பின ஒருத்தன் அவனுக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகி அவனோட காதல் கதையெல்லாம் சொல்லி என்னைய கொல்லுங்க கொல்லுங்க, நான் சாகணும் சாகணும்னு சொல்லி வீடு வரைக்கும் கூட்டு வந்துட்டான்டா. அப்ப அந்த கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் மட்டும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, மித்தெல்லாம் நானே பாத்துக்குவேன்டா. அப்பா அப்ப தூக்க காலத்துல இருக்கும்போது எல்லா உண்மையும் வாங்கிக்கலாம்ப்பா. இருப்பா. போலாம்ப்பா. அப்பா அம்மா வாடா. அப்பா இதுதான்ப்பா, இது நீ வச்சுப்பா. இந்த புல்லட் கண்ணுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்கா. அப்பா தள்ளி விடுப்பா. 1010 1011 அப்பா 1011 1012 2011 1013 1822 ஏதோ ஒன்று. அப்பா என்னப்பா பண்றாமா? தரைய தள்ளிக்கிட்டு இருக்கா. தரைய தள்ளிட்டு இருக்கானா? 1018 எனக்கு வெறும் 10 எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளுமேப்பா. அம்மா தெரியாம போட்டேன்டா.
எவனாலும் அடிச்சு பண்ணுவோம். சுற்றாதரா சத்துருவானுங்க. அப்புறம் கண்டெய்னர் எங்க இருக்குன்னு தெரியாம போயிரும். என்னடா இவனுக்கு இப்படி உட்காந்துருக்கானுங்க? எங்க வாயாலே அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்னு சொல்லிடுவோம் நினைச்சீங்களா? சொல்ல மாட்டோம். இப்ப வாங்கடா வாங்கடா. அப்பா இவனாப்பா இங்க என்ன யாராச்சும் அடிச்சு கொல்லுங்கடா. என்ன யாராச்சும் அடிச்சு கொல்லுங்க. டேய் எவனாச்சும் அடிச்சு கொல்லுங்கடா இவனை. என்ன யாராச்சும் அடிச்சு கொல்லுங்கடா. நான் வரேன்டா. டேய் என்ன ஒழுங்கா அடிச்சு சாவடிச்சிருங்கடா. டேய் என்ன நீ அடிச்சு சாவடிச்சிருங்க. டேய் என்ன நீங்க அடிச்சு சாவடிச்சிருங்கடா. என்ன அடிச்சே கொன்னுடுங்கடா. அடி 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 வாங்குற. ஒரு நிமிஷம். என்ன மட்டும் நீங்க அடிச்சு கொல்லல, உங்க எல்லாரும் நான் அடிச்சு கொல்றேன். அடி அடி அடிக்கிறோம்டா. நான் மட்டும் அப்பயே சாகலான்னு போனேன்டா. என்ன பண்ணானுங்க? ஆபரேஷன் நீதான் கரெக்ட். இப்போ நீ போய் முடிச்சிடுவான்னு சொன்னானுங்க. அதை நம்பி நான் வந்துட்டேன். சரி அடிக்க அடிக்க. அங்கதான் வந்து உங்களை அடிச்சு அங்கே நானும் செத்து போலான்னு பார்த்தா பட்டன் எடுத்தும் போது யாரோ ஒருத்த குறுக்கல வந்துட்டான்டா. பரவாயில்ல நீங்க அடிக்க அடிங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாலத்தில என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. அதனால நான் சாகவே போனேன். சரி நீ அடிக்க அடிக்க அடிக்க. நாங்க உண்மையை சொல்லிடுறோம். அடிங்க ஒண்ணுல ஒரு வாட்டி ட்ரை பண்ணுமா? சரி அடிக்க அடிக்க அடிக்க. டேய் நான் கடைசியா ஒன்னு சொல்றேன். என்ன அடிச்சு இப்பயே சாவடிச்சிருங்க. டேய் நாங்க உண்மையை சொல்லிடுறோம். சொல்றா. என்ன அடிடா. தயவு செஞ்சு பேசாதடா. உண்மையை சொல்லிடுறோம் சரியா? அந்த கண்டெய்னர் அங்கதான் இருக்கு. அப்பா 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 அங்க பாருப்பா கண்டெய்னர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. டேய் அப்போ பாரதி கிட்ட லவ் உண்மையை சொல்லிட்டலடா. உண்மையை சொல்லிட்டடா. போடா அடிடா. அடி டேய் அடி மாட்ட போடா. போ. எனக்கு போன் வருது. இது ஒண்ணு புடி. பேசிட்டு இருக்கறல. அப்பா நான் என்ன பண்ணிட்டோம்? டேய் துப்பாக்கி வச்சிரு. அடிச்சு போடா. அப்பா இருப்பா வரேன். இல்ல நான் உன்னை கொன்றுவேன். சார் கண்டெய்னர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் இங்க இருக்க எல்லாமே அங்க இருக்கிறது எல்லாமே விலைமதிக்க முடியாத துப்பாக்கி தானே? இங்க இருக்க எல்லாமே வீணா போன தீபாவளி துப்பாக்கி சார். சார் ஆனா பார்க்க எல்லாமே நல்லா இருக்கு சார். நான் 2 எடுத்துக்கிறேன் சார். சிராஜ் துப்பாக்கி அது என்னவா இருந்தாலும் வில்லைங்க நான் தான். இது இப்ப ரொம்ப முக்கியமா? வந்துட்டாடா.